எப்பா எனக்கு இப்பதாப்பா நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மிகப்பெரிய நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா 2024 T20 உலகக்கோப்பை தொடரானது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் மைதானத்துல சிறப்பா நடந்துகிட்டு இருந்துச்சு. நியூயார்க் மைதானத்தை பொறுத்த அளவுக்கு தற்காலிகமா அமைக்கப்பட்ட மைதானம் தான். திடீர்னு அப்படியே ரெடி பண்ணாங்க. ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே ரெடி பண்ணி சிறப்பா போட்டிகளை நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்திய ரசிகர்கள் இப்பதான் 2024 ஐபிஎல் தொடர ஃப்ரெஷ்ஷா பார்த்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2024 ஐபிஎல் தொடரை பொறுத்த அளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப சாதகமா இருந்துச்சு. அடிச்சாலே 200, 220, 200 அப்படியே 260, 270 போயிட்டு இருந்துச்சு. குறிப்பா SRH எல்லாம் போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருந்தாங்க. என்னடா எல்லா மேட்சும் ஹை ஸ்கோரிங் கேமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி இந்திய ரசிகர்கள் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நியூயார்க் பிட்ச் கண்டிஷனை பொறுத்த அளவுக்கு பவுலர்ஸுக்கு பயங்கர சாதகமா இருந்துச்சு. எந்த ஒரு அணியாலையுமே பெரிய ஸ்கோருக்கு போகவே முடியல. ஒரு 100 தாண்டறதே பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. இந்திய அணி முதல் போட்டியில அயர்லாந்துக்கு எதிராக விளையாண்டாங்க. அந்த போட்டியில போராடின அயர்லாந்து அணி 96 ரன்களுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆனாங்க. இந்திய அணி 97 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. 2வது போட்டி பலம் வாய்ந்த பாகிஸ்தான் கூட நடந்தது. அந்த போட்டியை கண்டிப்பா யாராலையும் மறந்திருக்கவே முடியாது. இந்திய அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க. 119 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பாகிஸ்தான் ஈஸியா அடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா நடக்கிறது நியூயார்க் பிட்ச். 113 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது பாகிஸ்தான் அணியால. இதனால இந்திய அணி 6 விக்கெட் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க. நேத்து USA கூட 3வது போட்டி. USA பொறுத்தளவுக்கு கத்துக்குட்டி அணின்னு சொல்லவே முடியாது. பாகிஸ்தானை வீழ்த்தி இருக்காங்க. இதனாலே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண USA பயங்கரமா தடுமாறினாங்க. மொத்தமாவே 110 ரன்கள் தான் எடுத்தாங்க 8 விக்கெட் இழப்புக்கு. சரி ஓகே ஈஸியா இந்தியா அடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரங்களான கேப்டன் ரோஹித் சர்மா, கிங் விராட் கோலிலாம் டக்குன்னு விக்கெட் பறி கொடுத்தாங்க. 10 ரன்களுக்குள்ளேயே 2 ஓபனர்ஸ் அவுட் ஆகிட்டாங்க. என்னடா இது மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கும் போலயே அப்படின்னு பார்த்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பின்னாடி வந்த சூரியகுமார் யாதவ், சிவம் டுபே அப்படியே மட்டையை போட்டு கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போனாங்க. கடைசியில சீக்கிரமாவே முடிச்சிட்டாங்க. இனி 7 விக்கெட் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. நடந்து முடிஞ்ச 3 போட்டியிலேயே இந்திய அணியை வின் பண்ணி சூப்பர் 8 சுற்றுக்கு முதல் அணியை இந்த குரூப்ல இருந்து முன்னேறி இருக்காங்க. ஆக்சுவலா இதனாலதான் இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா 2023 50 ஒரு உலகக்கோப்பை தொடர்லையுமே இந்தியா தோல்வியவே சந்திக்கல. அப்படியே அதிரடியா போய்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு மேட்ச் தோத்தாங்க. எங்க அப்படின்னா உலகக்கோப்பை தொடரோட ஃபைனல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தோத்து போனாங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. லீக் ஸ்டேஜ்ல இந்தியா பத்தி சொல்லவே தேவையில்லை. எல்லா மேட்ச்லயும் வின் பண்ணிடுவாங்க. பட் நாக் அவுட் ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். கடைசியா இந்தியாவும் USAவும் நியூயார்க் மைதானத்தில் விளையாண்டாங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த மைதானத்துல கடைசி போட்டி. இனிமேட்டுக்கு அங்க மேட்ச் இல்ல. இதனாலதான் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மிகப்பெரிய நிம்மதி பெருமிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதை பத்தி ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மைதானத்துல விளையாடுறது எவ்வளவு டஃபா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க சேசிங் செய்யறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் தான். சூரியகுமார் யாதவ், சிவம் டுபே கடைசி கட்டத்துல சிறப்பா விளையாடி இருக்காங்க. இந்திய அணிக்காக வெற்றி தேடி கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா டீம்ல இருக்கக்கூடிய பல பிளேயர்ஸோட நாங்க விளையாடி இருக்கோம். அவங்களோட முன்னேற்றத்தை பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. MLC கிரிக்கெட்ல கூட அமெரிக்கா பிளேயர்ஸ் நான் பின்தொடர்ந்து பார்த்திருக்கேன். அவங்களோட கடின உழைப்புக்கு தான் இப்ப பலன் கிடைச்சிருக்கு. இந்த நியூயார்க் பிட்ச்ல ரன்களை சேர்க்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதனால பவுலர்ஸ்களுமே குறைஞ்ச டார்கெட்டுக்குள்ள USAவை கட்டுப்படுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. அதற்கேற்ற மாதிரி ஹர்தீப் சிங் சிறப்பா பவுல் பண்ணாரு. எங்களுக்கு பவுலிங்ல பலம் தேவைப்படுது. அதனாலதான் சிவம் டுபே மாதிரியான பிளேயர்ஸை பிளேயிங் கிரவுண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். இப்போதைக்கு சூப்பர் 8 குவாலிஃபை ஆகியிருக்கோம். ரொம்பவே நிம்மதியா இருக்கு. நியூயார்க் மைதானத்துல விளையாடுறது சவாலான காரியம். கொஞ்சம் கூட எளிதான விஷயமே இல்ல. இங்க மேட்ச் விளையாடும் போது எந்த டீம் வேணாலும் வின் பண்ணலாம். அந்த நிலைமை தான் இருக்கு. கடைசி வரைக்கும் போராடி மேட்சை இறுதி வரைக்கும் கொண்டு போகணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். சூரியகுமார் யாதவ் பொறுத்தளவுக்கு எனக்கு எப்படி வேணாலும் விளையாட தெரியும் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டியிருக்காரு. இதுதான் அனுபவம் வாய்ந்த பிளேயர்ஸ் கிட்ட இருந்து நாங்களுமே எதிர்பார்க்கிறோம். சிவம் டிபோவோட சூரியகுமார் யாதவ் பார்ட்னர்ஷிப் அமைச்சதுதான் வெற்றிக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பா பேசியிருக்காரு. சரி ஓகே, நியூயார்க் மைதானங்கள்ல போட்டிகள் முடிஞ்சாச்சு. இனி வரக்கூடிய போட்டிகள்லயாவது இந்திய அணி அதிக ரன்களை சேர்ப்பாங்களா அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சூப்பர் 8 சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை